இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 25ஆம் திருவசனம். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். என்று ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இயேசுவின் மறைவுக்கு பின் பயந்து போய் பின்வாங்கி இயேசுவை மறந்து எருசலேமை விட்டு சென்றவர்கள் பலர் அந்த காலத்தில் இருந்தனர். இயேசு தான் உயிரோடு இருக்கின்றேன் என்று வெளிப்படுத்த ஆரம்பித்ததும் அவர்கள் அனைவரும் தைரியமாக எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இன்றும் உங்கள் குடும்பத்தில் இயேசுவை மறந்து ஜெபிக்க ஆசை இல்லாமல் மாறி போனவர்கள் இருந்தால், ஞாயிறு திருப்பலிக்கு கூட வர விருப்பம் இல்லாதவர்களாயிருப்பின், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சண்டை போடக்கூடாது, திட்டக்கூடாது, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இயேசுவே, உம்மை விட்டு விலகி சென்றவர்களுக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தும் என்று ஜெபிக்க வேண்டும். இயேசு நிச்சயம் செய்வார். நம் தந்தை இயேசு நிச்சயம் செய்வார். அவர் உயிருள்ள இயேசு. விலகி சென்றவர்கள் எப்போதும் கேட்கும் கேள்வி, ஏன் நான் ஜெபிக்க வேண்டும்? ஏன் நான் திருப்பலிக்கு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும்? எனக்கு அப்படி என்ன நல்லது நடந்துவிட்டது என்று கேள்வி கேட்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். விவிலியத்தில் தேடி படித்து காரணத்தை சொல்லிக் கொடுங்கள். பொறுமையாய், அன்பாய், ஆதரவாய், பாசமாய் நடந்து கொள்ளுங்கள். நான் ஏன் இயேசுவை நம்ப வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு உங்கள் வாழ்க்கைதான் முதல் சாட்சி. நண்பர்களே, அப்படியாய் இருக்கும்படி நாம் வாழ வேண்டும். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? பெந்தகோஸ்து நாளில் பேதுரு அளித்த வல்லமையான சாட்சியை வெளிப்படுத்துகிறது. ஒரு காலத்தில் பயந்தவர் பேதுரு இப்போது தைரியமாக எழுந்து இயேசுவின் வாழ்க்கை, சிலுவை, உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை தெளிவாக மக்களுக்கு அறிவிக்கிறார். நீங்கள்தான் இயேசுவை கொன்றீர்கள், ஆனால் கடவுள், தந்தை கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார் என்று தைரியமாக அறிவிக்கிறார். இதுதான் நற்செய்தியின் மையம். மனிதன் செய்தது பாவம், ஆனால் தந்தை கடவுள் செய்தது ரட்சிப்பு. நம் வாழ்க்கையிலும் நண்பர்களே, சில நேரங்களில் தவறுகள், தோல்விகள், குற்ற உணர்வுகள் இருக்கும். நாம் செய்த தவறுகள் நம்மை வருத்தப்படுத்தலாம். ஆனால் இன்றைய முதல் வாசகம் நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. மனிதன் தவறு செய்த இடத்தில் கடவுளின் மீட்பு விளங்கும். சிலுவை ஒரு தோல்வி அல்ல. அன்று தோல்வி போல் அவர்களுக்கு தோன்றியது. பயந்து எருசலேமை விட்டு ஓடினார்கள். ஆனால் அது வெற்றியின் ஆரம்பமானது. எப்போது? இயேசு உயிர்த்தெழுந்த பின். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் கீழே விழுந்த இடமே தேவன் இயேசு நம்மை எழுப்பும் இடமாகவும் நிச்சயம் மாறும். நண்பர்களே, சிலுவை தோல்வி அல்ல, வெற்றியின் தொடக்கம். மனிதன் இயேசுவை கொன்றான், ஆனால் தந்தை கடவுளோ இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். மரணம் கூட தேவனின் திட்டத்தை நிறுத்த முடியாது என்பது நம் விசுவாசத்தை நிச்சயம் அதிகரிக்கும். சரி, இன்றைய 2ஆம் வாசகம் என்ன கூறுகிறது? நம் ரட்சிப்பின் மதிப்பையும் அழைப்பையும் ஆழமாக வெளிப்படுத்துகிறது. தந்தையே என்று நாம் அழைக்கும் நம் கடவுள் பாகுபாடு இல்லாமல் ஒருவரை ஒருவர் அவரவர் செயல்களின்படி மதிப்பிடுகிறார். இவன் பெரியவன், இவன் சின்னவன், இவன் ஏழை, இவன் பணக்காரன் என்று இயேசு என்றுமே பார்ப்பது இல்லை. நாம் இந்த உலகில் வாழ்வது எப்படி தெரியுமா? அந்நியர் போல இந்த உலகத்தில் வாழ்கிறோமா? இது நமக்கு ஒரு தற்காலிக பயணமாம். இந்த உலக தற்காலிக வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாகவும் பயபக்தியுடனும் வாழ வேண்டும். நம்மை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை சாதாரணமானது அல்ல நண்பர்களே. அது நம் இயேசுவின் உயிர், அவரின் கடைசி சொட்டு இரத்தம். அது பொன்னும் வெள்ளியும் அல்ல, ஆனால் மாறாக அதைவிட உயர்வானது, அற்புதமானது. நம் விடுதலைக்காக சிந்தப்பட்ட நம் இயேசுவின் இரத்தம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல விஷயங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோம்.
பணத்திற்கு மதிப்பு கொடுப்போம், நம் வேலைக்கு, நம்முடைய அதிகாரத்திற்கு, நம்முடைய பொசிஷனுக்கு, பொருளுக்கு, ஸ்டேட்டஸுக்கு மதிப்பு கொடுப்போம். ஆனால் இன்று 2ஆம் வாசகம் நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. நம் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு இந்த உலக காரியங்களில் இல்லை, இயேசுவின் இரத்தத்தில்தான் இருக்கின்றது. தற்காலிகமாகத்தான் நாம் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்கிறோம், அதன் பிறகு நாம் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஆம் நண்பர்களே, உன் மதிப்பு பொன்னில் அல்ல, உன்னுடைய வேலையில் அல்ல, உன்னுடைய பணத்தில் அல்ல, கிறிஸ்துவின் இரத்தத்தால் உன்னுடைய மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பதை நீ உணர்ந்து கொள் என்று இன்று 2ஆம் வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? எம்மாவு வழியில் நடந்த ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவத்தை நமக்கு சொல்லி தருகிறது. 2 சீடர்கள் குழப்பத்துடன் எம்மாவுவை நோக்கி நடந்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் நம்பிக்கை உடைந்த நிலையில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் இயேசுவும் அவர்களோடு சேர்ந்துதான் நடக்கிறார். ஆனால் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த உணர்வு அவர்களுக்கு இல்லை. உள்ளமெல்லாம் பயம் மட்டும்தான் இருந்தது. அதனால் தங்களோடுதான் இயேசு நடக்கிறார், இருக்கிறார், உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை அவர்கள் உணரவில்லை. ஆம் நண்பர்களே, நாமும் இதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எம்மாவு பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ சூழ்ச்சியான நம்முடைய கஷ்டமான தருணங்கள் வரும்போது, நம்பிக்கை உடைந்து நம்முடைய பிரார்த்தனை பதிலில்லாமல் போகும்போது, வாழ்க்கை அர்த்தமில்லாதது போல தோன்றும். அந்த நேரத்தில் நம்மோடு இயேசு இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். அது தவறு நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையில் எம்மாவு போன்ற தருணங்கள் வந்தாலும் அந்த நேரத்திலும் இயேசு நம்மோடுதான் இருக்கிறார், நம்மோடுதான் பயணிக்கிறார். அவருடைய பாதங்கள் நம் பாதங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த உண்மையை நாம் உணர்வதில்லை. அது மட்டும்தான் விசுவாசம் குறைவு. அதனால்தான் அது நடக்கிறது. விசுவாசம் நம்மில் நிறைந்து இருந்தால், நிறைய ஜெபம் நம் குடும்பத்தில் இருந்தால், துதி மாலைகளும் ஜெபமாலைகளும் இயேசுவின் பாடல்களும் நம் வீட்டில் ஒலித்து கொண்டே இருந்தால், குடும்ப ஜெபம் தடையில்லாமல் இருந்தால், இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அழைக்கும் போது அவர் தன்னை வெளிப்படுத்துவார். அந்த சந்திப்பு நம்மை மாற்றும். நாமும் மீண்டு எழுந்து மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நீ நினைக்கவில்லை, ஆனாலும் இயேசு உன்னோடு நடக்கிறார். நீ கவனிக்கவில்லை, ஆனாலும் இயேசு உனக்கான காரியங்களை பின்னால் இருந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றார். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா நண்பர்களே? இறைவா, எங்களுக்கு உறுதுணையாக வாரும், எங்களை காத்தருளும். உம்மிடம் நாங்கள் அடைக்கலம் புகுந்துள்ளோம். நாங்கள் ஆண்டவரிடம், நீரே எங்கள் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எங்களுக்கு இல்லை என்று ஜெபிக்கிறோம். ஆம் இயேசுவே, இன்றைய வாசகங்களில் நாங்கள் கேட்டது போல இந்த உலக வாழ்க்கையோ தற்காலிகம். இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து முடித்த பிறகு எங்களுக்கு பரலோகம் என்ற நித்திய வாழ்க்கை உள்ளது. அதை நாங்கள் அடைய எங்களுக்கு துணை செய்யும் இயேசுவே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றுவேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் எப்போதும் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இயேசுவே, நீர் எப்போதும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வலப்பக்கத்தில் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எனக்கு அசைவுற விடாமல் காத்தருளுமாறு இந்த நாளிலே உருக்கமாய் ஜெபிக்கின்றேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். ஆம் இயேசுவே, உம் அன்பான பிள்ளைகளாகிய எங்களை ஒரு நாளும் நீர் பாதாளத்திற்கு ஒப்புக்கொடுக்க மாட்டீர். நாங்கள் செய்யும் பாவங்களை மன்னித்து உமக்கு இரக்கம் பாராட்டி எங்கள் இதயம் அக்களிக்கும்படியாக எங்களுக்கு நற்செயல்களை செய்து காத்து எங்களை வழிநடத்தி வருகிற உம் கிருபைக்காக நன்றி இயேசுவே. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியை தாரும் இயேசுவே.
உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. அந்த வலப்பக்கத்தில் எங்களுக்கும் ஒரு இடம் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.